ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணி தைச்சிட்டே இருக்கும்போது துணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுருங்கும். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊசி வந்து ஒழுங்காக சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். முக்கியமான காரணமே ஊசி மட்டும்தான். நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோன்லாம் வச்சு நம்ம தைச்சிட்டு இருக்கும்போது ஊசி வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிடும். அந்த டேமேஜ் ஆனதுனால ஊசி வந்து லைட்டாக வந்து பெண்டாக இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. பார்க்கும்போது ஊசி நல்லா இருக்க மாரி தான் இருக்கும். அத நம்ப தைக்கும்போது தான் இன்னொரு துணியில தெரியும். ரொம்பவே டேமேஜ் ஆகும் துணி. இப்ப வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. நான் தைச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். துணி வந்து எந்த அளவுக்கு சுருங்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்பவே டேமேஜ் ஆகும். அந்த கிளாத்தோட ஃபினிஷிங்கே நல்லாவே இருக்காது. பழைய துணி மாரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். எப்படி சுருங்கியிருக்குன்னு பாருங்க. நம்ம தைச்சுட்டே இருக்கும்போது தொடர்ந்து வராது. அது விட்டு விட்டு வந்து அந்த துணி வந்து சுருக்கம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனைய தான் நம்ம இன்னைக்கு வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு துணியில உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக டபுள் கிளாத்தா வந்து எடுத்திருக்கேன். அது சிங்கிள் கிளாத்ல நான் ஃபோல்டிங் போட்டு தச்சேன். இப்ப பார்த்தீங்கன்னா, லைனிங் கிளாத்தும் இருக்கு, ஒரிஜினல் கிளாத்தும் இருக்கு. இந்த போர்ஷன்ல வந்து எந்த மாரி ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் ஒரு தையல் போட்டுட்டேன். இப்ப நம்ம நார்மலா ஸ்டிட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது, தொடர்ந்து வந்து இந்த ப்ராப்ளம் வராது. ஒரு 1, 2 இடத்துல மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் வரதுனால ஃபுல் துணியே வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிடும். இப்ப பாருங்க உங்களுக்கு நம்ம ஒரு சைடு தான் நான் தச்சிருக்கேன். அதுவும் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. உங்களுக்கு கிட்டக்க பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இப்போ நான் நீடில வந்து கழட்டிட்டு பார்க்கலாம். நீடில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு. த்ரெட்டெல்லாம் எடுத்து விட்டுருங்க. நீடில்ல போட்டிருந்த த்ரெட்ட. எடுத்து விட்டக்கப்புறமா நான் உங்களுக்கு ஜூம்ல வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஊசி வந்து உங்களுக்கு ஒரு டேமேஜும் இருக்கிற மாரியே தெரியாது. நல்லா இருக்க மாரி தான் இருக்கும். ஆனா நம்ம தைக்கும்போது கிளாத்ல வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஊசிய மாத்திட்டு, இன்னொரு ஊசி போட்டு தைச்சு பார்த்தா மட்டும் தான் இதோட டிஃபரன்ஸ் தெரியும். ஊசி வந்து வச்சுட்டு நீங்க கையில வந்து லைட்டா வந்து இழுத்து பாருங்க. ஸ்மூத்தா வந்ததுன்னா நல்லாருக்கும் ஊசி. இப்படி வந்து ஸ்மூத்தா வரல அப்படின்னாக்க, லைட்டா வந்து இந்த ஊசி வந்து பெண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு வீடியோல பார்க்கறதுக்கு தெரியாது. அத நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது மட்டும் தான் அதோட ஊசியோட தன்மை வந்து உங்களுக்கு தெரிய வரும். பார்த்தீங்கன்னா, லைட்டா சொர சொரப்பா இருக்கு. உங்களுக்கு கொக்கி மாரி லைட்டா வந்து பெண்ட் ஆயிருக்கு. லைட்டா தெரியுதுன்னு நெனைக்கிறேன். நான் இன்னொரு ஊசிய மாத்திட்டு நான் உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணி காமிக்கிறேன். புது ஊசியா எடுத்துக்கோங்க. அதே மாரி ஊசி நீங்க கடையில வாங்கும்போது, நல்ல புது ஊசியா பார்த்துக்கோங்க. ஓல்டு ஸ்டாக்லாம் இருந்தா கூட துரு புடிச்ச மாரி இருக்கும். உங்களுக்கு துணியில வந்து டேமேஜ் ஆகும். நம்ம தைக்கும்போது ரொம்பவே ப்ராப்ளம் ஆகும். இப்ப நான் புது ஊசி வந்து மாட்டிட்டுருக்கேன். மாட்டினக்கப்புறமா கரெக்ட்டா வந்து நம்ம தைக்கிற இடத்துல அந்த ஹோல்ஸ் கீழ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ்ல கரெக்ட்டா கீழ போதான்னு பார்த்து அதுக்கப்புறம் ஊசிய மாட்டுங்க. அப்படி இல்லனாக்கா, இந்த மேல இருக்க பிளேட்ல கூட டச் ஆயி ஊசி வந்து பெண்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நான் கரெக்ட்டா நீடில்ல போட்டுட்டேன். போட்டக்கப்புறமா நம்ம நீடிலுக்கு நூல் வந்து கரெக்ட்டா போட்டுறலாம். இந்த மாரி கரெக்ட்டா நீடிலுக்கு நூல ஒழுங்கா போட்டக்கப்புறமா, கீழ இருந்து த்ரெட் எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு இன்னொரு சைடு வந்து தச்சு காமிக்கிறேன். இது நம்ம ஊசி மாத்துறதுக்கு முன்னாடி இருந்த கிளாத்து எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்ப நான் 2 சைடா நான் எடுத்து பிரிச்சு வச்சிருந்தேன். ஒரு சைடுல உங்களுக்கு தையல் போட்டு காமிச்சேன். அதோட டேமேஜ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்ப இன்னொரு சைடு போர்ஷன்ல நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம புது ஊசி போட்டக்கப்புறமா எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். புது ஊசி போட்டக்கப்புறமா தைக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா நீட் ஃபினிஷிங் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே தைச்ச பகுதி பார்த்தீங்கன்னா, நெறைய டேமேஜஸ் இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்ப நான் இன்னொரு தையலும் வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா கிட்டக்க பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாருங்க. அதே போர்ஷன்ல ராங் சைட்ல வச்சு தச்சு காமிக்கிறேன். லைனிங் பகுதியில. அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃபரன்ஸு. ஏன்னா காட்டன் துணியில டேமேஜ் ஆகும்போது, நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா தெரியும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது அதோட ஃபீலிங்ஸும் நல்லா தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். 2 வாட்டி தையல் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து புது ஊசி மாட்டினக்கப்புறம் தச்சது. ஒரே ஒரு தையல் போட்டிருக்கிறது பழைய ஊசியில தச்சது. இந்த வீடியோல கிளாத் டேமேஜ் ஆகறதுலருந்து எப்படி இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்திருப்போம். இதே மாரி நம்ம நெறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.